ஹாய் ஹலோ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா தேங்காய் எண்ணெய் கரெக்டாக 1 லிட்டர் காய்க்க போகிறேன். ஸோ 1 லிட்டர் எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் ஆட்டின செக்கெண்ணெய், ஓகேவா? ஸோ இந்த எண்ணெய்க்கு நான் ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? 4 பெரிய சைஸ் நெல்லிக்காய் அவங்கள போட்டுக்கோங்க. நம்ம வீட்லேயே இருந்த செம்பருத்தி பூ, ஸோ அவங்களையுமே ஒரு 8 எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 8 போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நல்லா காஞ்சிட்டே இருக்கான். ஸோ வெந்தயம் கரெக்டாக அவங்க வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம். நல்லா ஆயில், ஸோ எல்லாமே நல்லா காஞ்சி மேலே வந்திருக்கா. ஸோ இப்போ ஒரு 50 கிராம்ஸ்க்கு மேலே விளக்கு எண்ணெய் சொல்லுவோம்ல, ஆமணுக்கு எண்ணெய், ஸோ அவங்கள சேர்த்துக்கோங்க, ஓகேவா? அதே குவான்டிட்டி அளவு நல்லெண்ணெய், ஓகேவா? நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஸோ சேம் ஒரு 50 கிராம்ஸ்க்கு மேலே வரும் இந்த பவுல் இருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட வரைக்கும் ஆயில் நல்லா ஹீட்லேயே அப்படியே ஸ்லோவாக, ஹை ஸ்பீடில் இருக்கக்கூடாது. ஹை ஸ்பீடில் இருந்தால் மேலே பொங்கி வந்துடும். ஸோ ஸ்லோ ப்ராசஸாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா அவங்கள 1 hour கிட்ட நம்ம ஸ்லோவாக நம்ம காய வச்சு எடுத்து அந்த ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக நமக்கு அவ்வளோ மணமாக இருக்கும். விட்டமின் இ கேப்சூல் போடணும். ஸோ ஒரு 2 minutes ஆகட்டும். விட்டமின் இ கேப்சூல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், ஒரு 50 கிராம்ஸ்க்கு மேலே விளக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், கறிவேப்பிலை, செம்பருத்தி பூ, பெரிய நெல்லிக்காய், வெந்தயம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து விட்டமின் இ கேப்சூல் சேர்க்க போகிறோம். ஸோ இன்னும் நிறைய ஐட்டம் சேர்ப்பேன். அது நெக்ஸ்ட் டைம் ஒரு ஆயில் பேக்கில் போடுறேன். ஸோ இப்போதைக்கு வெறும் சிம்பிள் ரெமெடி தான். பட் வீட்டில் இருக்கிறத டக்கு நம்ம செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம விட்டமின் இ கேப்சூல் போடுற வரைக்கும் ஃபைனலாக கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஸ்மெல்லிங் வந்ததுக்கப்புறமா நம்ம விட்டமின் இ கேப்சூல் போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா ஸோ என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது இன்னும் போட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சோன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ என்னுடைய ஐட்டம்ஸில் நிறையில கொஞ்சமாக மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற டக்கு நம்ம இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ நல்லா இது ஃபுல்லு ஸ்லோ பண்ணிவிட்டு அது எல்லாமே நல்லா முருவலாக வரணும். ஸோ முருவலாக வர வரைக்கும் நம்ம இப்போ அவங்கள நல்லா காய வைக்க போகிறோம். சூப்பரில். ஸோ அந்த கறி லீஃபு அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஆக்சுவலி இப்போவே கொஞ்சம் ஸ்மெல் நல்லாவே வருது. கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourக்கு மேலே நல்லா காஞ்சதுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஆக்சுவலி இன்னும் நம்ம என்ன பண்ணணும், ரெடி பண்ணிவிட்டு ஒரு 4 days 5 days அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும்.